ஜிஎஸ்டி தொடர்பாக சிறு குறு தொழில் நிறுவன உரிமையாளர்கள் தெரிவித்த புகார்களுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. கோவையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தொழிலதிபர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கும் நிர்மலா சீதாராமன் விளக்கம். இனிப்புக்கு 5%, காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி நிர்ணயம் செய்வதால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவதாக ஹோட்டல் உரிமையாளர் முறையீடு. இனிப்பு, காரம் மற்றும் காஃபி போன்ற உணவு வகைகளுக்கு ஒரே விகிதத்தில் ஜிஎஸ்டி நிர்ணயம் செய்யவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை. தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி மதுவிலக்கை திமுக அரசு அமல்படுத்த வேண்டும் என திருமாவளவன் பேச்சு. மதுவிலக்கில் தமிழ்நாடு ஏன் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடாது என்றும் கேள்வி. மக்களின் பொது பிரச்சனையை முன்னிறுத்தும் போராட்டத்தில் கூட்டணி தேர்தல் அரசியலை கருத்தில் கொள்ளவில்லை என திருமாவளவன் பேச்சு. மது ஒழிப்பில் உடன்பாடு இருந்தால் தாவேக தலைவர் விஜய் கூட மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என அழைப்பு. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு மது ஒழிப்பு குறித்து திருமாவளவன் பேசுவதில் என்ன பயன் என சீமான் கேள்வி. அதிமுக ஆட்சியிலும் மது விற்கப்பட்ட நிலையில் அக்கட்சியையும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு விசிக அழைத்துள்ளதாகவும் பேட்டி. சென்னை வளசரவாக்கத்தில் பாடகர் மனோவின் மகன் ரஃபீக் பாபு மது போதையில் தன்னை கட்டையால் தாக்கியதாக கல்லூரி மாணவர் போலீசில் புகார். மாணவர் கிருபாவை காவலர்கள் முன்னிலையிலேயே ரஃபீக் பாபு மிரட்டிய காட்சிகள். மது போதையில் கல்லூரி மாணவரை தாக்கி மிரட்டிய புகாரில் பாடகர் மனோவின் 2 மகன்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தலைமறைவான இருவரையும் தேடி வருவதாகவும் அவர்களது நண்பர்கள் 2 கைது செய்திருப்பதாகவும் போலீசார் தகவல். தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்தவர்களிடையே மோதல். டாக்டர் கிருஷ்ணசாமியின் ஆதரவாளர்களும் தேவேந்திர குல பண்பாட்டுக் கழகத்தைச் சேர்ந்தவர்களும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதால் போலீசார் தடியடி. படமே 2 நாட்களுக்கு மேல் ஓடாத நிலையில் அவர் தொடங்கிய கட்சி 6 மாதங்கள் தான் தாங்கும் என விஜயை மறைமுகமாக விமர்சித்த அமைச்சர் தாமு அன்பரசன். மொத்த மக்களும் தன் பின்னால் இருக்கிறார்கள் என நினைத்து அவர் கட்சி தொடங்கியுள்ளதாகவும் கருத்து. மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் கைதான மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசுக்கு அனுமதி. 7 நாட்கள் காவல் கேட்டு போலீசார் அனுமதி கோரிய நிலையில் 3 நாள் கஸ்டடிக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. விழுப்புரத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் பொன்முடி. வேட்டியை மடித்து கட்டிய அமைச்சர் கபடி கபடி என கூறியபடி ரைடு சென்று மாணவர் ஒருவரை அவுட் ஆக்கினார். கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதால் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 14 ரூபாய் குறைக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். கச்சா எண்ணெய் விலை குறையும் போதும் அதன் பயன்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அறிக்கை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 1 மணி நேரம் வரை முடங்கிய தமிழக பத்திரப்பதிவுத்துறை இணையதளம். ஒரே நேரத்தில் அதிகமான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டதே இணையதளம் முடங்க காரணம் என பதிவுத்துறை அதிகாரிகள் விளக்கம். பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடக்கம். ஜனவரி 10ஆம் தேதி பயணம் செய்வோர் IRCTC இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. பாம்பன் புதிய ரயில் செங்குத்து தூக்குப்பாலம் மின் விளக்குகளால் ஜொலிப்பு. அக்டோபர் 1ஆம் தேதி தூக்குப்பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து தொடங்க உள்ள நிலையில் சோதனை. தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை இருக்க வாய்ப்பு. வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 17ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல்.
கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடன் பேச்சுவார்த்தை நடத்த நிபந்தனை. பொதுவெளியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றும் ஊடகங்களில் நேரலையாக ஒளிபரப்பாக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பயண தூரத்துக்கு ஏற்ப கட்டணம் பிடித்தம் செய்யும் வகையில் செயற்கைக்கோள் வழியே சுங்க கட்டணம் வசூல். புதிய முறையை அறிவித்தது மத்திய அரசு. மனைவியுடன் நடிகர் ஜீவா சென்ற கார் விபத்தில் சிக்கியதில் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சின்னசேலம் அருகே சாலையின் குறுக்கே வந்த நபர் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது சாலை தடுப்பில் மோதி விபத்து.